ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜினியன் பில்டர்ஸ் நிறுவனத்தோட 7வது ப்ராஜெக்ட் நம்பர் 7 வாஸ்து பூஜை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் 7 இது கடச்சநேந்தல் டு ஒத்தக்கடை ரோடு, நரசிங்கத்தில் அந்தமான் நகர்ன்ற ஏரியாவில் இருக்குது. ஸோ இது வந்து வடகிழக்கு கார்னர், நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு, ரொம்ப பெரிய பிளாட்டு. ஸோ இதில் வந்து 2000 சதுரடி. ஆஸ் யூஷுவல் நம்ம ஜினியன் பில்டர்ஸில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே 3 BHK தான். இது ஹை சீலிங் வீடு, பெரிய கார் பார்க்கிங், 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். வெளியிலையும் உள்ளேயும் தோட்டம் வந்துடும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், அப்படியே ஹை சீலிங், மேலே 2 பெட்ரூம், பால்கனி வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீட்டுக்கு சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் வந்துடும். கிச்சனுக்கு யூட்டிலிட்டி ஏரியாவும் வந்துடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் நம்ம வாஸ்து பூஜை பண்ணோம். ஃப்ரைடே வாஸ்து பூஜை பண்ணி 2 நாள் ஆச்சு. ஸோ நம்ம ஜினியன் பில்டர்ஸ் நிறுவனத்தில் எப்போ வாஸ்து பண்ணாலும் நம்ம நிறுவனத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் கூப்பிடுவோம். ஸோ கொத்தனார், ஆசாரி, டைல்ஸ் லேபர், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் லேபர்ஸ், பெயிண்டர்ஸ், ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வச்சு தான் சாமி கும்பிடுறது. அவங்க கையாலையும் சாமி கும்பிடுவோம். ஸோ அவங்களுக்கு உண்டான மரியாதையும் நம்ம செஞ்சுருவோம். ஸோ இந்த வாஸ்து பூஜைன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பூமியை நம்ம வேலைக்காக குழி தோண்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ சகல ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் நிறைய பாதிக்கப்படும். அந்த பாதிப்புக்கு கடவுள்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்க வேலை ஆரம்பிக்க போகிறோம். எங்களுக்கோ எங்களை சார்ந்தவங்களுக்கோ எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டடம் வேலை நல்லபடியாக முடியணும்னு சொல்லி சாமி கும்பிட்றது, இது நம்மளோட ஐதீகம். ஸோ வாஸ்து பூஜை பெரிய விஷயம். ஒரு வீடு கட்டும்போது 3 பூஜை தான். ஒன்று வாஸ்து பூஜை, அடுத்து தலைவாசல் வைக்கிற பூஜை, அதுக்கடுத்து சென்ட்ரிங் பண்ணவுடனே சாமி கும்பிடுவோம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஜினியன் பில்டர்ஸ் நிறுவனத்தில் ஆகம விதிகள் அனைத்தும் கடைபிடித்து சாஸ்திர சம்பிரதாயப்படி முறையாக செஞ்சுக்கணும். அது எந்த வீடாக இருந்தாலும், கஸ்டமருக்கு கட்டி கொடுக்குற வீடாக இருந்தாலும் சரி, நம்ம கட்டி விற்கிற வீடாக இருந்தாலும் சரி, முறைப்படி எல்லாம் செஞ்சுக்கணும். இப்படி செஞ்சால் தான் நம்மளுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். வர்றப்போகிற குடும்பம் எந்த குடும்பமாக இருந்தாலும் அவங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவும் சேர்த்து தான் சாமி கும்பிடுவோம். நம்ம யூஸ்வலாக வாஸ்து பூஜை பண்ண உடனே போர் போட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அடுத்தடுத்து மடமடன்னு வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இது வந்து 2000 சதுரடி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. இந்த வீடோட பட்ஜெட் 1,30,00,000 பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் வேண்டாம்னு கழிச்சிக்கலாம். அதுக்குண்டான காஸ்ட்டை கழிச்சிக்கலாம். பெயிண்டிங் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங், டைல்ஸ், கிரானைட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் மட்டும் பண்ண முடியாது, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ண முடியாது. மற்றபடி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் வேணாம்னா வேண்டாம், அதுக்குண்டான காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மேலும் தகவலுக்கு நம்ம ஜினியன் பில்டர்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.